ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சாவாமை உடைய தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, நித்தியவாசி ஆகிய தேவனே, கிருபை நிறைந்த தேவனே, மன்னிக்கிற தேவனே, அன்பு கூறுகிற தேவனே, பராமரிக்கிற தேவனே, பாதுகாக்கிற தேவனே, கைவிடாதிருக்கிற தேவனே, காருண்யத்தினாலே நிரப்புகிற தேவனே, அழிவுக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு அழிவிலிருந்து மீட்டு ரட்சிக்கிற தேவனே, மகத்தான அன்பையும் தயவையும் எங்கள் பேரில் பொழிகிற தேவனே, நாங்கள் ஜீவனோடு இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு எங்களை பாதுகாக்கிற தேவனே, எங்களை மறவாத தேவனே, தாய் தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனை மறந்து போனாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி எங்களை மறவாத தேவனே, உமக்கு கோடி 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 அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அங்கீகரித்து கொள்ளும். எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தினாலும் கூட எங்கள் ஜீவன் போதாது. அத்தனை அதிகமான நன்மைகளை நிமிஷந்தோறும் வினாடிகள் தோறும் எங்களுக்கு செய்து வருகிற தேவனே, உமக்கு கோடி 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 அனந்த கோடி அனந்த கோடி அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுவாமி, துன்மார்க்கனுடைய விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாத தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரருடைய விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாத தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். பொய்யுக்கு எங்களை ஒப்புக்கூடாத தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பொய்யுக்கும் பொய்யினுடைய சேனைகளுக்கும் பொய்யின் பிதாவாகிய சாத்தானுக்கும் எங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சாத்தானும் அவன் சேனையும் கூடிக்கொண்டாலும் அவனுடைய விருப்பத்துக்கு எங்களை ஒப்புக்கூடாதபடிக்கு காத்து கொண்டு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, கோடி கோடி ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய விருப்பத்துக்கும் அற்ப காரியத்துக்கும் அழிந்து போகிற பொருளுக்கும் ஆசைப்பட்டு கொலைபாதகத்துக்கும் பதிவிருக்கிறதற்கும் பதிவிருந்து அழித்து போடுகிறதற்கும் அழிந்து போகிற பொருளுக்கு ஆசைப்பட்டு இந்த பணியை செய்கிறவர்களும் இந்த காரியத்தை செய்கிறவர்களுக்கும் எங்களை தப்புவித்து காத்து கொண்டு இருக்கிற தேவனே, கோடி 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 ஸ்தோத்திரம். சுவாமி, தேங்க்யூ ஜீசஸ். மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய ஞானத்தை காட்டிலும் பெரியது. தேவனை தடை செய்து தேவனுக்கு தெரியாமல் தேவனுக்கு மறைத்து தேவன் அறியாதபடிக்கு அவர் கண்களுக்கு மறைத்து தேவனுடைய பிள்ளைகளை அழித்து போடுகிறதற்கு எங்களால் திட்டம் வகுக்க முடியும் என்று திட்டம் வகுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நீர் புத்தியை கற்பித்து எனக்கு அறியாமல் என் கண்கள் பாராமல் ஒரு இடமும் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பாதாளத்திலும் இல்லை, எரி நரகத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. என் கண்களுக்கு நீ மறைக்க முடியாது, என் கண்களுக்கு மறைத்து நீ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை அறியாமல் இருக்கிறாயோ என்று துன்மார்க்கனையும் சாத்தானையும் அவன் சேனையும் அதட்டி அழித்து உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து அவனுடைய விருப்பத்துக்கு சாத்தானுடைய அழிவின் விருப்பத்துக்கு அழிக்கிற விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாதபடி காத்து கொண்டு இருக்கிறவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். இதெல்லாம் கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்காக பிறந்ததினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியம். கிறிஸ்துவாகிய இரட்சகரை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு அனுப்பாமல் இருந்தால் நாங்கள் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. கர்த்தராகிய தேவன் எங்கள் பேரில் அன்பு வைத்து, பிதாவே நீர் எங்கள் பேரில் அன்பு வைத்து உம்முடைய குமாரனை எங்களுக்காக ரட்சிக்கிறதற்காக அனுப்பினதினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளவும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானும் சத்ருவும் அழிந்து போகவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ருவின் கிரியைகள் அழிந்து போகவும் செய்து எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கிற தேவனே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். உமக்கு கோடி 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 அனந்த கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அங்கீகரித்து கொள்ளும் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, அநேக தப்பிதங்கள், நாங்கள் செய்ய வேண்டாத காரியங்களை செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்து, பிரியமுள்ளவைகளை மட்டும் நாங்கள் வெறுத்து தள்ளி, பிரியமில்லாததை செய்து நாங்கள் எங்களுக்கு தீமையை சம்பாதித்து கொண்டோம். அதை மன்னியும் 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 என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்த தீமையும், எங்களுக்கு மனுஷர் செய்த தீமையும், எங்கள் பிதாக்கள் முன்னோர்கள் செய்த தீமையும், அவர்கள் செய்த பாவங்களையும் அறிக்கை எடுக்கிறோம். உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் 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 மன்னியும். சர்வ வல்லமுள்ள தேவனே, மன்னியும் 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 என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம். மன்னியும் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும் சுவாமி. நீங்கள் அருவருக்கத்தக்க காரியங்களை நாங்கள் எதையெல்லாம் செய்திருந்தாலும், உம்முடைய மனம் துக்கப்படத்தக்கதாக நாங்கள் எதையெல்லாம் செய்திருந்தாலும் கூட, சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உம்முடைய நாமம் மன்னிப்பு, உம்முடைய நாமம் அன்பு, உம்முடைய நாமம் தயை, உம்முடைய நாமம் கிருபை, உம்முடைய நாமம் இரக்கம், உம்முடைய நாமம் மனது உருக்கும். அந்த நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உம்முடைய மகா மகிமையின் சிங்காசனத்தை ஆண்டவரே கனவீனப்படுத்தாதே சுவாமி. உம்முடைய மகத்துவமுள்ள சிங்காசனம் மன்னிப்பினாலே நிறைந்திருக்கிறது, நீதியினாலே நிறைந்திருக்கிறது, அன்பினாலே நிறைந்திருக்கிறது, உண்மையினாலே நிறைந்திருக்கிறது, உத்தமத்தினாலே நிறைந்திருக்கிறது, பரிசுத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது, மன்னிப்பினாலே நிறைந்திருக்கிறது சுவாமி. அது ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தப்படுகிறதற்கு காரணம் தொடர்ந்து நீர் மன்னிக்கிறதுனால, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மன்னிக்கிறதுனால, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் செய்த தப்பிதங்களை மன்னிக்கிறதுனால உம்முடைய சிங்காசனம் மகிமைப்படுது சுவாமி. நீர் மன்னிக்காமல் விட்டு எங்களை தள்ளி புறம்பே தள்ளி விட்டீரானால் உம்முடைய மகிமையுள்ள சிங்காசனம், மகத்துவமுள்ள சிங்காசனம், மன்னிப்பு நிறைந்த சிங்காசனம், தயை பொருந்திய சிங்காசனம், மன உருக்கமுள்ள சிங்காசனம், அதுக்கு கனவீனம் உண்டாயிடுமே. ஆகையினாலே எங்களை மன்னிப்பீராக, ஆகையினாலே எங்களை மன்னிப்பீராக, ஆகையினாலே எங்களை மன்னிப்பீராக, ஆகையினாலே எங்களை மன்னிப்பீராக, ஆகையினாலே எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொண்டு பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம், உம்முடைய மகிமை பொருந்தின சிங்காசனத்தின் நிமித்தம், தயையுள்ளதும் மன்னிக்கிறதுமான சிங்காசனத்தின் நிமித்தம் எங்களை மன்னிக்கவே மன்னித்து உம்முடைய நாமத்தை மகா மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை மகா மகிமைப்படுத்துவீராக, மன்னிப்பீராக. எங்களோடு நீர் செய்திருக்கிற உடன்படிக்கை சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களோடு கூட உடன்படிக்கை செய்தீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்புக்கென்று அநேகருக்காக சிந்தப்பட்டிருக்கிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னீர். எங்கள் எல்லாருடைய பாவ மன்னிப்புக்காக புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாங்கள் பருக எங்களுக்கு கொடுங்க. உடன்படிக்கைன்னு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால எங்களை உள்ளும் புறம்பும் நிரப்புங்க. அந்த உடன்படிக்கையின் இரத்தம் மன்னிக்கிறது, அழிவிலிருந்து நீக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, சாபத்தை அழித்து ஆசீர்வதிக்கிறது, சகலவிதமான வியாதிகளை அழித்து ஆரோக்கியம் கொடுக்கிறது, மரணத்தை அழித்து ஜீவனையும் நித்திய ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் கொடுக்கிறது, நஷ்டத்தை அழித்து லாபமாக்கி கொடுக்கிறது.
இழந்ததை திரும்ப கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் இரத்தம் செய்த தவறுகளை மன்னித்து இனி அவைகளை செய்யாதபடிக்கு தடுத்து காத்துக்கொள்கிறது. கர்த்தர் வரும் பரியந்தம் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கவும் இழந்ததை பெற்றுக்கொள்ளவும், இழந்தோர்களும் யாரெல்லாம் தங்களுடையதை இழந்திருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொண்டு வாழவும் உத்தமமாய் உண்மையாய் அந்த உடன்படிக்கையின் இரத்தம் கூடவே இருந்து செய்து முடிக்கிறது. இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால ஆண்டவரே எங்களை நினைத்து நினைவு கூர்ந்து மன்னித்து, அப்பா பிதாவே, அந்த உடன்படிக்கையின் இரத்தம் நீர் சிந்தினது அபத்தமாகப்பட்டு போகாதபடிக்கு ஒரு சொட்டு எங்கள் அத்தனை பேர் பேரிலும் விழவிடுவீராக. அத்தனை பேர் பேரிலும் உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் இறங்கி வருவதாக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்துவதாக, நினைவை பரிசுத்தப்படுத்துவதாக, கண்களையும் பார்வையும் பரிசுத்தப்படுத்துவதாக, செவிகளையும் கேட்கும் திறனையும் பரிசுத்தப்படுத்துவதாக, நாவையும் பேச்சையும் பரிசுத்தப்படுத்துவதாக, எங்கள் குரல்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்கள் உதடுகளை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்கள் சரீரத்தையும் சரீரத்தின் அவயவங்களையும் கரங்களையும் கால்களையும் நாங்கள் நடக்கிற பாதையும் சகலவற்றையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமுள்ள பிதாவினுடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம், செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. உம்முடைய கருணை கரம், மன்னிக்கிற தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய அன்பு இந்த வருஷம் தொடங்கி 11 மாதமும் எங்களை கண்மணியாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தீர். நாங்கள் உத்தமர்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் நீர் செய்யலை. மன்னிக்கிற தேவன் நீர் எங்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறதுனாலும், மன்னிக்கிறதற்கு உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் பேரில் இருக்கிறதுனாலும், உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் பேரில் நீர் ஊற்றி வாழ்ந்திருங்கள். இன்னும் ஒரு தருணத்தை கொடுக்குறேன். இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருங்கள். பரிசுத்தத்துக்குள்ளே வந்து விட்டீர்களா என்று ஒரு க்ஷணம் உங்களையே சோதித்து பாருங்கள். இன்னும் வர வேண்டியது இருக்குமானால் பரிசுத்தத்துக்குள்ளே வந்துருங்க. இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே வந்துருங்கன்னு நீங்கள் கொடுக்குற கால தருணத்துக்காக தான் இந்த வருஷத்தையெல்லாம் எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறீர். நீர் கூட்டி கொடுத்துருக்கிற வருஷத்தின் தருணம் எல்லாம் ஒவ்வொரு வினாடியும் அப்பா பிதாவை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்கள் வழிகள் செம்மையாக இருக்கிறதோ, எங்கள் வாழ்வு செம்மையாக இருக்கிறதோ, நாங்கள் நடக்கிற பாதை செம்மையாக இருக்கிறதோ, அதில் எங்கள் தேவன் நடந்திருக்கிறாரோ, நடந்து வந்து கொண்டு இருக்கிறாரோ, அவர் முன்னே நடக்க நாங்கள் அவர் பின்னே நடந்து வருகிறோமோ, அவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ, அவருடைய பார்வையைப் போல எங்களுடைய பார்வை இருக்கிறதோ, அவருடைய வார்த்தையும் பேச்சும் போல எங்களுடைய வார்த்தைகளும் பேச்சுகளும் இருக்கிறதோ, எங்கள் நினைவுகள் அவர் நினைக்கிறது போல பரிசுத்த நினைவுகளாக இருக்கிறதோ இல்லையோ, சாத்தான் கொண்டு வந்து எங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிறதற்கு, அசுத்தத்தை உண்டாக்குகிறதற்கு நினைவுகளின் மூலமாக கூட ஆண்டவரே பரிசுத்தத்தை கெடுக்கிறதற்கு வருகிற அந்த நினைவுகளும் கூட பரிசுத்த குலைச்சலாக்குகிறதோ என்று எங்களை ஆராய்ந்து பார்க்கவும் சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் வார்த்தைகள் பரிசுத்தத்தை கெடுக்கிறதோ, விசுவாசத்தை கெடுக்கிறதோ, மற்றவர்களுடைய நம்பிக்கையை குலைக்கிறதோ, எங்கள் வார்த்தைகள் கத்தியை போல மற்றவர்களுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு ஏதுவானதாக இருக்கிறதோ, எங்கள் வார்த்தைகள் பெருமை உள்ளதாக இருக்கிறதோ, எங்கள் வார்த்தைகள் மேட்டிமை உள்ளதாக இருக்கிறதோ, எங்கள் வார்த்தைகள் தேவனுடைய செவிகளுக்கு அருவருப்பாய் இருக்கிறதோ, தேவனுடைய செவிகள் எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வார்த்தை இருக்கிறதா என்று நாங்கள் ஆண்டவரே
சோதித்து பார்க்கிறதற்கு எங்களுக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறீர், வாழ்வை கூட்டி கொடுத்திருக்கிறீர். சோதித்து பார்த்து தவறு இருக்குமானால் அதை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும்படி கேட்டு கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ளாக, அவருடைய வேலிக்குள்ளாக, அக்கினி வேலிக்குள்ளாக வந்து அவர் விரும்புகிறத போல பேசி செய்து நடந்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பாத்திரராக கொடுத்திருக்கிற தருணத்தை பயன்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. மற்றவனை காட்டிலும் நாங்கள் நீதிமான் அல்ல. அவனை காட்டிலும், இவனை காட்டிலும், அவளை காட்டிலும், இவளை காட்டிலும் நான் நீதிமான், என்னுடைய வழிகள் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்னை நான் ஆராய்ந்து பார்த்து என் தேவனுடைய கண்கள், நான் விரும்புகிற காரியத்தையே நான் உன்னிலே பார்க்கிறேன். உன் சிந்தையிலே, உன் கண்களிலே, உன் பார்வையிலே, உன் செவிகளிலே, உன் வாயிலே, உன் வார்த்தையிலே, உன் உதடுகளிலே, உன் கரங்கள் கால்களிலே, உன் சரீரத்தின் அவயவங்களிலே நான் விரும்புகிற காரியத்தையே பார்க்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி அவருடைய மந்தையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக, அவர் நித்திய ஜீவனை நிலைத்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் பொறுப்படுத்து, அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தி கொண்டு வந்து நீர் விரும்புகிறது எங்களில் இருக்கிறதா என்று நீர் பார்த்து, நீர் விரும்பாதது இருக்குமானால் அதை எங்களிலிருந்து எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும் சுவாமி. எத்தனை காலமும் அதற்கு தான் தருணத்தை கொடுத்தீர். எத்தனை காலமும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கொடுத்தீர். எத்தனை காலமும் அதில் நாங்கள் வாழ்ந்து அதை சரிப்படுத்தி கொள்ள கொடுத்தீர். இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு செய்கிறீர். நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உம்முடைய பாதத்தில் சர்வ சாஷ்டாங்கமாய் பணிந்து எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி, உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே மகா பரிசுத்தப்படுத்தி, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே மகா பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தராகிய உம்மோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து வளம் பெற கிருபை செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம். செய்தரலாம். இந்த வருஷத்தின் கடைசி மாதம் ஆனாலும் கர்த்தராகிய தேவனே, காலங்கள் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உமக்கு இது கடைசி இல்லை ஆண்டவரே. எல்லா மாதமும் தொடக்கம். காலங்களாக இருக்கிற தேவனே, காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற தேவனே, காலங்களிலே எங்களை வைத்து பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனே, கிறிஸ்து இரட்சகராக மீட்பராக வந்த காலத்தை திரும்பமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது, கிறிஸ்து மன்னிப்புக்காக வந்தவர், மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோமா? கிறிஸ்துவின் மார்பிலே, பிதாவின் மார்பிலே இருக்கிறோமா? பிதாவின் சமூகத்தில் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் காயப்பட்ட, குத்தப்பட்ட அந்த மார்பில் அடைக்கலமாய் இருக்கிறதற்கு எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு வந்து பத்திரமாய் அந்த பிளவுண்ட மார்புக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. திரும்ப நீர் வரப்போகிறீர். வருகிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? திருடன் வருவது போல நான் வருவேன்னு சொன்னீர். நீர் வரும்போது நாங்கள் தூங்குகிறவர்களாக, நித்திரை செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு நீர் வரும்போது ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து உம்மோடு கூட சேர்ந்து நித்திய வாழ்விலே பங்கு பெற்று உம்மோடு கூட நித்திய மகிழ்ச்சியிலே, நித்திய வாழ்விலே வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. அதற்குரிய ஆயத்தத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு, ஒவ்வொரு வினாடியும் ஆயத்தப்பட்டு உம்மோடு வாழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். தனி நபரையும், ஒவ்வொரு நபருடைய குடும்பத்தையும், கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் பிள்ளைகளையும் உடன் பிறந்தாரையும் இனத்தாரையும் ஜனத்தாரையும் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஒருவரும் தப்பி போகாதபடி, ஒருவரும் அழிந்து போகாதபடி, ஒருவரும் கெட்டு அழிந்து சாத்தானுடைய இருப்பிடமாகிய அக்கினி கடலுக்குள்ளே போகாதபடி
சர்வ வல்லமுள்ள தேவனே, பரலோகவாசியாக பரலோகத்தின் தகப்பனுடைய வாசஸ்தலத்தில் பரலோக தேவனோட வாழ்கத்தக்கதாக பாக்கியத்தை தந்தரலும் என்று கேட்குறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம், செய்தரலாம். இப்பொழுதும் அப்பா பிதாவே, வாரம் உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்குற அத்தனை மக்களும் தேடி தான் வந்திருக்காங்க சுவாமி. உடலின் அசௌக்கியம், உடலினுடைய சரீரத்தில் இருக்கிற உபாதைகள், வியாதிகள், பலவீனங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், ஆண்டவரே அநேக வருஷங்களாக இன்னும் விடுதலை கிடைக்க முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள், சரீரத்தின் உபாதைகள், மனதின் உபாதைகள், பொருளாதாரத்தின் உபாதைகள் சகலமும் நிர்மூலமாக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரிலிருந்தும் நிர்மூலமாக்கி போடுவீராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல உபாதைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விடுவிப்பீராக. சகல உபாதைகளும் ஒவ்வொருவரிலிருந்து நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் விடுவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், யுத்தத்திலே ஜெயங்கொள்ளுகிற தேவன், யெகோவா நேசி எங்கள் தேவனாக. யுத்தத்திலே நீர் ஜெயித்து உம்முடைய ஜெயக்கொடியை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து, உம்முடைய ஜெயக்கொடியின் அடியிலே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த, உம்முடைய ஜெயக்கொடி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பறக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. ஜெயம் என்பது நீர்தான், ஜெயித்ததற்கு அடையாளம் கொடி நீர்தான். உம்முடைய ஜெயித்த கொடி எங்கள் பேரில் அடையாளமாக பறப்பதாக. உம்முடைய கொடியின் அடியில் உம்மோடு கூட நாங்கள் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்குறோம், செய்தரலாம் சுவாமி. எப்பொழுதும் எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை கைவிடாமல் காத்து கொள்ளும்படிக்கு, எங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, ஒழிந்து போகாதபடிக்கு நிலைநிறுத்தப்படுகிறதற்கும் பலப்படுத்தப்படுகிறதற்கும் உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை போஷித்து தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் போதியும் உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் கேட்டு பலப்படுத்தப்படவும், சீர்படுத்தப்பட வேண்டிய இடத்துல சீர்படுத்தப்படவும், ஸ்திரப்படுத்த வேண்டிய நீர் ஒருவர் தான் ஸ்திரப்படுத்த முடியும். ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் நீர் ஒருவர் தான். உம்முடைய வார்த்தைகளினாலே நிலைநிறுத்தி, பயப்படாத, உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு இருக்கிறேன் என்று கரத்தை பிடித்து துணை நின்று பயப்படாதே என்று சொல்லுகிறவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை திருப்தி செய்து பலவீனமான சரீரத்தை பலப்படுத்தி, பலவீனமான ஆத்துமாவையும் சரீரத்தையும் சிந்தையும் எண்ணத்தையும் பொருளாதாரத்தையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி அனுப்புவீராக. ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உமக்குள்ளே நானும் மறைந்து கொள்ளவும், நீர் என்னை மூடி பாதுகாத்து கொள்ளவும், நீர் போதிக்கவும் நாங்கள் கேட்கவும், நாங்களும் கேட்கவும் கிருபை செய்யும். வாரும் ஆவியானவரே, நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, கர்த்தரின் அன்பான பிள்ளைகளே, அப்படி தான் சொல்லணும் இல்லை? அதனால்தான் நம்ம இந்த 11 மாதமாக அருமையாக அழகாக காத்துட்டு வந்தார். எத்தனையோ துன்பம், துயரம், பிரச்சனை, சுகவீனம், எத்தனையோ காரியங்கள் நடைபெறுமா நடைபெறாதான்ற காரியம், எதிர்பாராத காரியங்கள், அதிசயமான காரியங்கள், எப்படி அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி கைவிடாதபடிக்கு நம்மை வழி நடத்திட்டே வந்திருக்கிறார். ஜெபத்தில் ஆவியானவர் நல்ல அருமையாக ஜெபிக்கும்படிக்கு செய்தார். நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோன்னா நம்ம இன்னும் பரிசுத்தப்படுகிறதற்கு. எத்தனையோ பேர் பூமியில் இல்லை, எத்தனையோ விதமான சம்பவங்கள் நடக்குது. ஊர்களிலும் அது வெளிநாடுகளிலும்
விபத்துக்களிலும் பிரச்சனைகளிலும் சண்டைகளிலும் எத்தனையோ பேர் மாண்டு போகிறாங்க. கர்த்தராகிய தேவன் நம்மை நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் உண்ணாலும் உண்ணுதல்னு சாப்பிட்டாலும் குடித்தாலும் சகலவற்றிலும் கூட இருந்து நமக்கு தீமை நேரிடாதபடிக்கு காத்து கொண்டு இருக்கிறார். என்னவா? அவருடைய அன்பு. அவருடைய அன்பு என்ன செய்தான்? இன்னும் கொஞ்சம் பளபளன்னு ஆக்குதான். நம்மை என்ன செய்தான்? பளபளன்னு ஆக்குதான். பளபளன்னா தங்க நகை இன்னும் கொஞ்சம் 1 கிலோ வாங்கி கொடுத்து நமக்கு அணி வச்சு அப்படியே பளபளன்னு அப்படி வாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. பரிசுத்தத்திலே பளபளன்னு மின்னணுமா நம்ம. கர்த்தர் பரிசுத்தராக இருப்பது போல அவர் அன்பினாலே நம்மை அலங்கரித்து, அவர் மன்னிப்பினாலே நம்மை அலங்கரித்து, அவருடைய நீதியினாலே நம்மை உடுத்து வைத்து, அவருடைய தயவினாலே நம்மை அலங்கரித்து, அவருடைய வார்த்தையினாலே அலங்கரித்து, அவர் இரக்கத்தினாலே அலங்கரித்து, இவன் இயேசுவோ இவள் இயேசுவோ என்று சொல்லும்படிக்கு பக்குவப்படுத்துகிறதற்காக தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராம். இந்த காலத்தையும் நமக்கு கூட்டி கொடுத்துருக்கிறாராம் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகையினால கர்த்தராகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாருமா சேர்ந்து சொல்லாமா? கர்த்தராகிய தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் வருகிற பரியந்தம் கைவிடாமல் எங்களை காப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லிகிட்டே வராரு. என்ன சொல்லிட்டு வராரு? என்ன சொல்லிட்டு வராரு கர்த்தராகிய தேவன்? கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன சொல்லிட்டு வராரு? கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லிட்டு வராருன்னா எசேக்கியேல் சொல்லிட்டு வராரா? சவுண்டு வரலையா? இருக்கே. கர்த்தராகிய தேவன் இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன சொல்லிட்டுருக்கிறாரு? நான் உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன். ஏன் நற்சீர் உண்டாக்குவேன்னா, இனிமேல் தான் அவர்கிட்ட நற்சீர் இருக்கிற மாதிரி இல்லை. நம்மை நற்சீரால் உண்டாக்கின தேவனை அந்த நற்சீரை நம்ம கெடுத்துக்கிட்டோம். அவர் கொடுத்ததை நம்ம என்ன செய்தோம்? கெடுத்துட்டோம். அது கெட்டு போன பிறகு, கெடுத்து போட்ட பிறகு திரும்பவுமாக நீ என்னிடத்துல வா, நான் கொடுத்த நற்சீரை உனக்கு கொடுப்பேன். போன வாரத்தில் ரொம்ப அருமையாக சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தான் நற்சீர். நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேன். தொடர்ந்து நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. இப்போ என்னென்ன நற்சீர் என்றால், மன்னிப்பு நற்சீர், அவருடைய அன்பு நற்சீர், அவருடைய கிருபை நற்சீர், அவருடைய காருண்யம் நற்சீர், பரிசுத்த ஆவியானவர் நற்சீர். இதோடு சேர்ந்து இந்த அவருடைய நற்சீர் இவற்றையெல்லாம் கொடுத்து நமக்கு உலக பிரகாரமான வாழ்வதற்கு தேவையான பொருள்களையும் கொடுத்து, உண்ணாகாரம், உடுக்க வஸ்திரம், இருக்க வீடு, தேவைக்கு பொருளாதாரம் சகலவற்றையும் கொடுத்து நற்சீரை உண்டு பண்ணுகிற தேவன்னு சொன்னார். அப்படி தான் நமக்கு இப்போ தொடர்ந்து பேசிகிட்டே வராரு. இப்போ இந்த வாரம் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். வசனத்தை வாசித்துட்டு நம்ம கர்த்தர் சொல்லுகிற பகுதிக்கு போகலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த நற்சீர் உண்டாக்கணும்னா கர்த்தரால் மட்டும்தான் உண்டாகும், மனுஷரால் முடியாது. ஆகையினால அதை மனசில் வச்சுக்கங்கன்னு சொல்கிறாரு. நான் கர்த்தர்.
இப்போ அதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படிக்கு செய்வேன். மனுஷர் என்று சொல்வது பிள்ளைங்க, பிள்ளைங்க தானே, நமக்குரிய பிள்ளைங்க. அந்த பிள்ளைகள் பெருகும்படிக்கு செய்வாராம். இந்த பிள்ளைகள் பெருகணுன்னா என்ன செய்யணும்? திருமணம் செய்து பிள்ளைகளை பெறணும். அதோடு கூட பிள்ளைகள் சம்பூர்ணமான பெருகுதல் என்னென்னா, தேவனுடைய மன்னிப்பை பெற்று தேவனுடைய பரிசுத்தத்தில் தேவனோடு வாழ்ந்திருந்தால் தான் பழகி பெருகி வாழ முடியுமா. இல்லாவிட்டால் குறுகி 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 இல்லாமல் போயிடுவாங்க, குறுகி 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 இல்லாமல் போவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ராஜாக்கள் கரத்தில் கொடுத்து அவர்களை சிதறடித்த போது அவர்கள் தேசம் பாழாய் கிடந்ததான், ஒருத்தரையும் பார்க்க முடியலையாம். அந்த தேசத்தில் நடக்கிற மனுஷரையே பார்க்க முடியலையாம். யாராவது மனுஷர் இருந்தால் தானே, இருந்தவர்கள் அழிந்து போனார்கள். எஞ்சி உள்ளவர்களை கொண்டு போயிட்டாங்க, சிறையாக கொண்டு போயிட்டாங்க. அப்போது அந்த வீடு வாசல் எல்லாமே எப்படி இருக்குது? சுட்டெரிக்கப்பட்டு போய் டெசலேட் லேண்டு, பாழாக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கான். கேஸோ கெரோசின் வாசனை வர மாதிரி இருக்குது. சர்வ வல்லமுள்ள தேவன் காத்துக்கொள்வார். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை காத்துக்கொள்வாராக. ஓகே 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 சரி. ஆகையினால மனுஷர் அன்பிலே பெருகுவதும் மன்னிப்பிலே பெருகுவதும் சுகத்திலே பெருகுவதும் அழிந்து போனவர்களை திரும்ப மீட்டு எடுத்து கொடுப்பதும் கர்த்தருக்கு பிரியமா. திரும்பவுமாக நான் கொடுப்பேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளைகள் குடும்பங்கள் பிரிந்து போயிருப்பாங்க. அவங்கள திரும்பி என்ன செய்வார்? கர்த்தர் கொண்டு வந்து ஒன்றாக சமாதானத்தில் சந்தோஷத்தில் சேர்த்து வச்சுருப்பார். அதே மாதிரி மிருக ஜீவன்களையும் என்ன செய்வாராம்? பெருக பண்ணுவார். இப்போ மிருக ஜீவனை அப்படியே யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் சுற்றியும் ஓடுது எலின்னு நினச்சிக்கலாம். இந்த எலியை பெருக பண்ணாருன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் இல்லை? அத்தனை எலியும் பெருகி ஒரு 100 எலி பெருகி வச்சுட்டாருன்னு வச்சுங்க, ஒரு எலியிலேருந்து பெருக பண்ணுவேன்னு என்ன ஆகும்? வேதனையாக தான் ஆகிடும். ஆமாவா இல்லையா? ஒரு எலி பூனை சுத்தமாக ஓயாமல் தொல்லை பண்ணோம். வந்து மிருக ஜீவனை பெருக பண்ணுவேன்னு பூனைகளை பெருக வச்சாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு 12 பூனை வந்து இங்கே உட்காந்துருக்குதுன்னா என்ன செய்யலாம் நம்ம? அது சும்மாவாக உட்காந்து செய்தியை கேட்குமா? பூனை என்ன பண்ணோம்? கத்திட்டுருக்கோம். உங்கள் மேலே ஏறும், உங்களை பீரும் பிராண்டும், அது நகத்தினால தீமை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் பிஸியாக இங்கே இருக்கிறீங்களா? கிச்சனில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன், நான் அதெல்லாம் கொஞ்சம் பாழ் பண்ணிட்டு வரேன், எனக்கு பிரியமானதை சாப்பிட்டு வரேன்னு போகும். அதனால் ஆசீர்வாதம் உண்டா? இல்லை. அதே மாதிரி நாய்களை வச்சுக்கோங்க, தெரு நாய்கள். ஒரு 20 நாய்கள் வருது உள்ளன்னு வச்சுப்போம். ஒரு நாயே நம்மளால் என்ன செய்ய முடியல? சமாளிக்க முடியல. மிருக ஜீவன்கள் அப்படியே நீங்கள் ஆடு மாடு, ஒரு 100 மாடு ஒரு 100 ஆடு உள்ளே வந்தால் என்ன செய்ய முடியும்? நல்லா தான் இருக்கும் ஆடு மாடு வந்தால். ஆனால் என்ன செய்வோம் நம்ம அதை வச்சு? ஒன்றும் பண்ண முடியாது. நல்லது வந்தாலும் நம்மால் அது உபத்திரவமாக இருக்கும், கெட்டது வந்தாலும் உபத்திரவமாக இருக்கும். ஆகையினால மிருக ஜீவன்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உங்கள் பொருளாதாரத்தை பெருக பண்ணுவேன். மிருக ஜீவன்களை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னால் உங்கள் பொருளாதாரம், ஜீவனுக்கும் பிழைப்புக்குமான ஐஸ்வர்யத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். பிள்ளைகளை பெருக பண்ணுவேன், உங்கள் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவேன். நீங்கள் இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு கொடுத்து எல்லா விதமான நற்சீர் சுகம், தலையிலேருந்து கால் வரைக்கும் சுகம் பலன் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு போன வாரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை நற்சீர்ன்னு சொன்னார். வரிசையாக சொல்லிட்டு வரும்போது சமாதானம் என்கிற நற்சீரை கொடுப்பார்.
சமாதானம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆகும்? கடித்து கொதறிவிடும். இப்போ தான் நாயை பற்றி பேசணும்ல, பேசணுமா இல்லையா? ஆமாம், அது ஒரு பவுண்டு ஃப்ளஷை வந்து என்ன பண்ணிடும்? பிடிச்சு எழுத்துரும். அந்த மாதிரி இருக்கும். சமாதானம் இல்லாவிட்டால் ஒருவருக்கொருவர் 2 பேர் ஒன்றாக இருக்கவே முடியாது. 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் வாழவும் முடியாது. பிரச்சனையானது. அந்த இடத்துல ஏசாமி இருப்பாரா? என் பிள்ளைகளை தான் நான் தேடி வந்தேன். ஆனால் தேடி வந்த வீட்டில் நான் கொடுத்த வீடு தான், நான் பெற்ற பிள்ளைங்க தான். தேடி பார்த்தா அங்கே பிள்ளைங்களே காணோம், நாய்கள் தான் இருக்குது அந்த வீட்டில். ஆகையினால நாய்கள் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இல்லை? இடம் இல்லை, என்னால் வசிக்க முடியாது. ஆகையினால நானும் நாய் இருக்கிற இடத்துல நாய்களாக வாழட்டோன்னு நான் என்ன பண்ணிடுறேன்? வெளியே போய்டுறேன்னுவார். அவர் வெளியே போயிட்டாருன்னா நம்ம நிலைமை என்னாகும்? எல்லாமே இழந்துருவோம் இல்லையா? ஆகையினால சமாதானம் என்கிற நற்சீரை கர்த்தராகிய தேவன் கொடுக்க வந்தாராம். மன்னிப்பு என்ற நற்சீர், அன்பு என்ற நற்சீர், பரிசுத்த ஆவியானவர் என்ற நற்சீர், சமாதானம் என்ற நற்சீர், பொருளாதாரம் என்கிற நற்சீர். இதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம். இதை கொடுக்க நான் வரேன், என்கிட்ட வந்துருங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். என்கிட்ட வந்துடுங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாராம். வர்றதும் வராமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். வச்சிருக்கிற வான்னு சொன்னாலும் கர்த்தர்கிட்ட இருந்து ஓடி போகிறவங்களும் இருக்கிறாங்க, கர்த்தர் அழைச்சாலும் வராதவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட இருந்து ஓடி போனாலும் இதையெல்லாம் இழந்துருவோம். கர்த்தர் அழைக்கும்போது வராமல் இருந்தாலும் இழந்துருவோம். ஆகையினால கர்த்தரை அழைக்கும்போது நம்ம வந்துடணும், கர்த்தர்கிட்ட இருந்து ஓடி போகாமலும் இருக்கணும். 2 காரியமும் செய்யணும். நம்ம கர்த்தரோட கூட இருக்கணும், கர்த்தரிடத்துலேருந்து ஓடி போகாமல் இருக்கணும். கர்த்தர் கூப்பிடும்போது நம்ம அவர்கிட்ட போயிடணும் இல்லையா? கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, இப்போ நான் ரொம்ப டூ பிஸி, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவரை தேடினா எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அவர் மறைவிடத்தில் போயிட்டுருப்பார். நம்ம தேடி வந்து எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரேனா பதில் கூட சொல்ல மாட்டார். வந்துடுன்னு எப்போ சொல்கிறாரோ அப்போவே உடனே என்ன நிலைமையில் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு யார்கிட்ட போயிடணும்? கர்த்தர்கிட்ட போயிடணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். சரி, இப்போ இந்த நற்சீருக்கு ஒரு நபரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்கலாமா வேணாமா? நீங்கள் எல்லாம் பார்க்கலான்னா தான் என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். வேணான்னு சொன்னீங்க, வேணான்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க இல்லை? அப்படியா? இத்தனை நாள் இல்லையா? இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதாம்மா நற்சீர் கொடுத்துட்டாரில்ல, விழிப்புடுமை ஆகிய நற்சீர். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? இப்படி விழிப்புடைமையை கொடுத்துருங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கோம்? தினந்தோறும் ஜெபம் பண்ணுறோம்ல. அப்போ ஜெபத்தை கேட்டார்ல. அப்போ ஜெபத்தை கேட்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துட்டார்ல. அப்போ கோடி கோடி ஸ்தோத்திரம். விழிப்புடைமையை கொடுத்த, சொல்லுங்கள், சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த விழிப்புடைமையை சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த விழிப்புடைமையை முடிவு பரியந்தமோ சதா காலமோ எங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி செய்வீராக. ஆமென். ரெண்டையும் சொல்லிடணும் இல்லையா? இது வரைக்கும் இப்போ மட்டும் வந்து விழிப்புடைமையோடு இருந்து அடுத்த செகண்டே நம்ம போயிட்டு வரோம், டாட்டா பாய்ன்னு போயிட்டோன்னா என்ன செய்கிறது? செய்யக்கூடாது இல்லையா? அதனால் சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிமா. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். சரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான், ஆமாவா இல்லையா? ஆமாம். இங்கே ஏசாமி சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அந்த 2 குமாரருக்கும் ஒரு குறைவும் இல்லை. தகப்பனிடத்தில் நல்ல சம்பத்து இருந்தது. சகலவிதமான தேவைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. குறைவு என்பது ஒன்றுமே இல்லாதபடிக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன நேர்ந்தது இளைய குமாரனுக்கு? 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க அப்பாட்ட. 2 பேருக்குமே வலது கை இடது கை போல தானே எல்லாமே பராமரிச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் இளைய குமாரன் வந்து கேட்குறான் அப்பாட்ட, அப்பாப்பா, உங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பிரியமாக இல்லை. எனக்கு வர்ற பங்கு பின்னால் நீங்கள் இல்லாத போது பங்கு பிரித்து கொடுத்துருவீங்க இல்லை? இருக்கிறத 2 பேர் தான், 2 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துருவீங்க. பின்னால் பிந்தி நீங்கள் பிரித்து கொடுக்கறதுக்கு பதில் இப்போவே நீங்கள் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க. ஆனால் இந்த அப்பாவோ இந்த தகப்பனோ ஒன்றும் சொன்ன மாதிரியே தெரியல. இதில் வாசிக்கிறோம், சாதாரண உலக பிரகாரமான ஒரு மனுஷனாக தகப்பனாக இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க? ஏண்டா உனக்கு என்ன அவசரம் வந்தது? ஏன் இப்போ போகணும்? ஆஸ்தியை பிரித்து கொடுங்கன்னு கேட்குற. இப்போ போகணுன்னு ஏன் நீ நினைக்கிற? உனக்கு என்ன கஷ்டம்? நீ என்ன செய்யலான் இருக்க? எப்படி நீ ஆஸ்தியை விருத்தி செய்ய போகிற? ஆனால் அதை கேட்டிருக்கலாம். போனியானா தூர இடத்துல போனியானா மனுஷர் இருக்க மாட்டாங்க. மொழி வித்தியாசமாக இருக்கும். மனுஷருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். சில பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும், சிலருடைய பழக்க வழக்கங்கள் அழித்து போடுறது போல் இருக்கும். இப்படியெல்லாம் உனக்கு நல்லது கெட்டது, இது நல்லது மகனே, இது கெட்டது மகனேன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டார். நீ ஏன் போகிற? உனக்கு என்ன செய்து? இங்கேயே நான் உனக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன், இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஏன் அவர் சொல்ல? விளங்கலையே, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஏன் அவர் சொல்லலை? கேட்டதும் கொடுத்துட்டாரு. எதனால் அந்த அப்பா கொடுத்துட்டாரு? அந்த தகப்பன்
எனக்கு கொடுங்க. இதெல்லாம் சொல்லி ஒரு நல்ல உபதேசம் பண்ணியிருக்கலாம்ல, போகாதபடி தடை செய்திருக்கலாம்ல. ஆனால் ஏன் செய்யலை அவர்? அவன் மேலே பிரியமாக இருந்தால் சொத்தை பிரித்து கொடுத்துடலாமா? ம் எப்படி தான் முன்னுக்கு வரான்னு பார்க்கலாம் மகன். இந்த சொத்தை அவன் கையில் கொடுத்துட்டோன்னா அவன் எப்படி தான் முன்னுக்கு வரான்னு பார்க்குறாரான். கர்த்தர் கிருபையில் அவன் முன்னுக்கு வரான்னு பார்க்குறான் அப்படின்னு இந்த சகோதரி சொல்கிறாங்க. ஒருத்தர் அன்பு இருந்ததுனால கொடுத்துட்டாங்கன்னு. மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டிங்களா கான்ட்ரிபியூஷனு? அதான் வந்தாலே எடுத்து அது அவங்க அப்பா, எங்களை ஏன் உபத்திரப்படுத்துறீங்க, எங்களை இருக்கிற மேனிக்கு விட்டுருங்க. அது அப்பாவாச்சு. அது ஏசாமி சொன்ன ஒரு அப்பா, ஏசாமி சொன்ன ஒரு மகன். அவங்க ஏதோ போனாங்க, கொடுத்தாங்க, போனாங்க. எங்களை தயவுசெய்து உபத்திரம் பண்ணாமல் விட்டுருங்க ஏன்னு அப்படின்னு சொல்கிறாங்க போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். என்ன சொன்னாலும் இந்த மகன் கீழ்ப்படிய மாட்டான்னு தெரிஞ்சிருச்சான் அப்பாவுக்கு. மகனே, உனக்கு இவ்வளோ கஷ்டம் வருண்டா, அவ்வளோ நஷ்டம் வருண்டா, மொழி வித்தியாசம்டா, மனுஷர் வித்தியாசம்டா, உன்னை அழிச்சிருவாங்கடா, நீ நஷ்டப்பட்டு போயிடுவேடான்னு என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். அந்த வார்த்தை, தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியவே மாட்டான். போகாதடா போவேன், சேராதடா சேருவேன், செய்யாதடா செய்வேன், அந்த நண்பர்கள் வேணாடா அந்த நண்பர்கள் தான் வேணும். இப்படி எல்லாவற்றுக்குமே அவன் என்ன செய்கிறான், எதிர்மறையாக தான் பண்ணுவான். உங்களுக்கு பெருசாக தெரியுமா அப்படின்னு கேட்பான். நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க, நான் போகிறேன், ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன். அங்கே எனக்கு கெட்ட நண்பர்கள் தான் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நல்ல நண்பர்கள் வரக்கூடாதா? வரலாம்ல. ஏன் சொல்கிறீங்க கெட்ட நண்பர்கள் வருவாங்கடா, நீ கெட்டு போயிடுவான்னு ஏன் இந்த இப்படி துன்மார்க்கமாக அபசகுனமாக வாயை திறக்கிறீங்க? சொல்கிறாங்கல்ல மனுஷர், இங்கேயும் சொல்கிறவங்கள பார்க்குறோம்ல. ஏதோ ஒரு காரியம் சொன்னேன், அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்க, வாயை திறந்துட்டிங்களா? வாயை திறந்துட்டீங்க, போவாதடா இது நடக்காதடா ஆனால் வாயை திறந்துட்டீங்க, அபசகுனம். அப்புறம் எப்படி தான் என் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? அதே மாதிரி நம்மளை மாதிரி தான் மகனாக அவனுக்கும் இருந்தார் போல இருக்கு. அதனால் இந்த அப்பா பார்த்தாரு, இந்த அப்பா என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், அவன் கேட்க மாட்டான். நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில், 90% அப்படி தான் இருக்காங்க. ஏன் 99 கூட சொல்லலாம். ஒருவேளை நம்ம எப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம கூட இப்படி தான், இந்த இளைய குமாரனை மாதிரி கூட எத்தனையோ முறை போயிட்டுருப்போம் அப்பா விட்டு. உங்களையும் சேர்த்து தான் சொல்லிட்டீங்க, வெரி குட். நல்ல ஆராய்ச்சி. கர்த்தராகிய ஆவியானவர் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து உண்மையை என்ன பண்ணிகிட்ருக்காரு, பேசிகிட்ருக்கிறாரு. ஆகையினால் நம்ம கூட அதே லைனில் இருந்திருப்போம். எத்தனையோ காரியத்தை செய்யாதேன்னு சொல்லியிருப்பார். சிலருடைய பழக்கம் என்ன தெரியுமா, இது அப்பா கிட்ட இருந்து பணம் வேணுமே, அதனால் சிலர் இப்போ சொல்கிற ஒரு பழக்கத்தை போல் அவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி போலன்னு சொல்லிவிட்டு, நான் போலன்னு சொல்லிவிட்டு இவங்களோட சேரலைன்னு சொல்லிவிட்டு அவங்களோட மெதுவாக போயிடுவாங்க. அவங்களோட சேர்ந்துருவாங்க, அவங்களோட என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துருவாங்க. ஆனால் இங்கே போலன்னா அப்பா சொத்தை கொடுக்க மாட்டார். நீ போலன்னு தானே சொன்னேன், போக மாட்டேன்ப்பான்னு சொன்னேன். ஆகையினால நான் என்ன போகிறேன், நீ போகாதவனுக்கு எதுக்கு சொத்து கொடுக்கணும்? வீட்டில் இருக்கிறவனுக்கு அப்பாட்டே இருக்கட்டுமே ன்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால உறுதியாக தீர்மானம் பண்ணிட்டான், அப்பா நீ சொல்கிறதில் எதையுமே நான் கேட்க மாட்டேன், உன்னால் எனக்கு எந்த சொத்தும் விருத்தி அடையாது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரே நேரத்தில் 10 கோடி சம்பாதிக்க வச்சுருவாங்க. ஆமாம் ஒரு நேரத்தில் ஒரு வியாபாரம் பண்ணேன்னு வைங்க, என் அசலை கொண்டு போய் அதில் போட்டேன்னு வைங்க, 3ஆவது நாளே 30 கோடி என் மடியில் என்ன செய்யும், விழுந்துடும். என்ன நினச்சிங்க, என்ன
சாதாரணமாக என் நண்பர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. என்னையும் சாதாரணமானவனாக நினைக்கக்கூடாது. என் நண்பர்கள் சாமானியமானவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட நண்பர்களை வச்சிருக்கிற நானும் எப்படிப்பட்டவன், சாமானியமானவன் இல்லை. கொண்டு போய் ஒரு சொத்தை கொண்டு போய் அப்படி போட்டேன்னா ஒரு வியாபாரத்தில் 3வது நாள் 30 நாள் கூட கிடையாது, 3வது நாளே எத்தனை கோடி வந்துடும், 30 கோடி மடியில் வந்து சேர்ந்துடும். இப்படி நான் ஏராளமான பெரிய பணக்காரன் ஆகும்போது நீ கேள்விப்படுவப்பா, இந்த ஊரில் இந்த பேருள்ளவன் இப்படி கோடீஸ்வரன், உலகத்திலே அவன் தான் நம்பர் 1 கோடீஸ்வரன் அப்படின்னு பேரை நீங்கள் கேட்பீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள் இது நான் சொல்கிறத. அதனால் நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அங்கே நமக்கு பைபிளில் எழுதியிருக்குது இல்லையா? என்ன நடந்துச்சான் சொல் பார்க்கலாம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். எப்படி செலவழிச்சான்? வசனம் என்ன சொல்லுது? எப்படி செலவழிச்சான்னு சொல்லுது? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். 2 காரியம் செய்கிறான். இங்கே அப்பாக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்ல மார்த்தட்டி வீம்பு பேசினான்ல, எனக்கு என்ன நண்பர்கள், நான் போய் பணத்தை அப்படி போட்டேன்னா 3வது நாளே 30 கோடி வரும், என்னை என்ன நினச்சிருக்கிறீங்கன்ட்டு போனவன் எப்படி செலவழித்தானா? துன்மார்க்கமாய். அவன் துன்மார்க்கமாய் செலவழிக்கிறதுக்கு துன்மார்க்கமான நண்பர்கள் இருந்தாங்க. அவன் பணத்தை விருத்தி செய்ய கொண்டு போய் விருத்தி செய்கிற இடத்துல போடாமல் அழிக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டானா. ஒவ்வொரு நாளும் அவனுடைய துன்மார்க்கமான நண்பர்கள் இதுக்கு கொடு அதுக்கு கொடு, இது நல்லாயிருக்கும், இந்த கடை நல்லாயிருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும், இந்த குடி நல்லாயிருக்கும், இது வெளிநாட்டில் இருந்து வந்திருக்குது, இதில் நல்லாயிருக்கும், இதுக்கு பணத்தை கொடு இதுக்கு பணத்தை கொடு என்று சொல்லி அவன்கிட்ட இருக்கிற அவ்வளவு பணத்தையும் என்ன பண்ணிட்டானா? அழிச்சிட்டாங்க. எல்லா நண்பர்களும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். அழித்த பிறகு என்னாச்சு? அவனுக்கு அழிஞ்சு போச்சான். அடுத்த நேரத்துக்கு கையில் காசு இல்லை. எல்லாம் ஒன்றா தான் வந்து படுத்துருக்குறாங்க. காலையில் எழுந்து பார்த்தா ரூம் காலியாக இருக்குது, இவன் மட்டும்தான் இருக்கான். என்ன நாங்கள் நண்பர்களெல்லாம் பணத்தை கையில் பறிச்சுக்கிட்டாங்க, துன்மார்க்கமாய் வாழ்ந்தாங்க, குடிக்க வேண்டியதை குடித்தாங்க, அழிக்க வேண்டியதை அழித்தாங்க. 30 கோடிக்கு 30 கோடி செலவை வச்சுட்டாங்க, கடனை வச்சுட்டாங்க. ஆளை காணும், துண்டை காணும், துணியை காணணும், ஓடியே போயிட்டாங்க. அவனை பக்கத்தில் இருந்தால் ஒருவேளை அவன் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான் போல் இருக்குது, இவங்க தான் நஷ்டப்படுத்தினாங்கன்னு. அதனால் காணவே காணும், தேடினாலும் கண்டுபிடிக்கப்பட மாட்டா என்று சொன்னபடி ஓடி போயிட்டாங்களாம். இதுக்கு பிறகு தான் அந்த ஊரில் என்ன வந்திருக்குதான், என்ன பஞ்சம் வந்த பிறகு என்ன நடக்குது? எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். சரி, எல்லாம் இழந்து போன பிறகு தான் என்ன வந்ததான்? பஞ்சம் வந்தது. ஏன் பஞ்சம் வந்தது? எல்லாம் இழந்து போன போது நல்லா இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல எல்லாரும் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்க, விருத்தி செய்வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் நல்ல செழிப்பாக இருக்கிற இடத்துல ஒரு வேலைக்கு போகலாமே. பஞ்சம் வந்ததுனால மழை இல்லை, விளைச்சல் இல்லை, அறுவடை இல்லை, தானியம் இல்லை, கடைகள் இல்லை, விற்பனை இல்லை, ஒன்றும் இல்லை. விற்பனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. புல் முளைக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, மழையும் இல்லை. ஆடு மாடு மிருகங்களெல்லாம் விற்றோ பாடிச்சோ சாப்பிட்டோ எல்லாம் தீர்ந்து போச்சு. இருக்கிறது ஒன்று பன்றிகள் தான் இருக்குது. அதுக்கு ஏன்னா அதுக்கு வாசமே சேரும் சகதியும். ஒருவேளை அது மட்டும் குறைஞ்சி போகாமல் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த சேரு சகதியில் வசிக்கிற அந்த பன்றிகள் மட்டும் இருக்குது. எந்த இடத்துல போய் வீடு கட்டால்
எந்த இடத்துல போய் வேலையை கேட்டாலும் வேலை இல்லை, கதவை எடுத்து மூடியிருப்பாங்க, ஷட்டரை போட்டிருப்பாங்க. வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, வேலை இல்லை. வியாபாரத்துக்கு பொருள் இருந்தால் தானே பஞ்சமேச்ச. வியாபாரம் இல்லை, வேலை இல்லை. தட்டி தட்டி போன போது ஒரு குடியானவன் ஒருத்தன் இருந்தானா. அவன் பார்த்தானா, என்கிட்ட இப்படி பன்றிகள் இருக்குது, அதை மேய்க்கிறியா? சரி, அதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடாவது கிடைக்கும்னு பார்த்தானா. அவனுக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட குடியானவன் ஒத்துக்கலை. அவன் மாத சம்பளக்காரனாக இருப்பானோ வார சம்பளக்காரனாக இருப்பானோ தெரியல. வாரம் பூரா எப்படி பிழைப்பான்? பிழைக்க முடியுமா? பன்றிக்கு தான் என்ன ஆகாரம் போட்டாங்களா? என்ன போட்டாங்க? தவிடு பிசைஞ்சு வச்சாங்க. அந்த பன்றிகளுக்காவது ஆகாரம் கிடைக்குது, அந்த ஒரு கவளம் தவிடு அவனுக்கு கிடைச்சா போதும் என்ற நிலைமைக்கு வந்துட்டானா. நிறைய பேர் நம்ம கூட தேவன் இந்த இடத்துலேருந்து போயிடாத, என்கிட்டயே இரு. நீங்கள் ஸ்லோ ஆண்டவர், உங்களுக்கு என்ன ஆண்டவரே தெரியும்? ஃபாஸ்ட்டு உலகத்தில் நாங்கள் ஜீவிச்சிட்ருக்கோம். நீங்கள் சொன்னபடி கேட்டால் அது எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குமோ தெரியாது. அதனால் எனக்கு இப்போ வேணும், இப்போ நான் சம்பாதிக்கணும், உங்கள் வார்த்தை எனக்கு வேணான்னு தள்ளிட்டு ஓடி போகிறவன் சம்பாதிக்க முடியுமா? அந்த சம்பாதிக்க முடியாதபடிக்கு அது அந்த குறைவானது அதிகமாகி அதிகமாகி குறைவுபட்டு ஆகாரம் இல்லாத அளவுக்கு குறைஞ்சி போச்சு. இப்போ ஆகாரம் கொடுக்கறது யார்? குறைவை நிறைவாக்குறது யார்? குறைவை யார் நிறைவேற்றணும்? கர்த்தர் தான் செய்யணும். குறைவை நிறைவாக்கினாதான் ஆகாரமும் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அது எந்த இடத்துல இருக்கும்? கர்த்தர்கிட்ட தான் இருக்கும். இங்கே கர்த்தர் இந்த உதாரணத்தை சொல்கிறாரு. அந்த தகப்பன் தான் கர்த்தர். அந்த தகப்பன் யார்? கர்த்தர். தகப்பன் இடத்துல இருந்து நீ பிரிஞ்சு போயிட்டியானா, தகப்பன் இடத்துல இருந்து நீ வாழவே முடியாது. பார்க்கறதுக்கு வாழ்ந்துற மாதிரி இருக்கலாம். உன் கையில் ஒரு 10 கோடி அப்பா பிரித்து கொடுத்துருந்தாலும் கூட, 10 கோடி சொத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாலும் 10 நாளில் இல்லை, அவுட்டு, எல்லாமே கடந்து போச்சு. அப்பா கொடுத்த சொத்தெல்லாம் போயிடுச்சு. அப்பா விட்டு போனியானா பரமபிதா உன்னையும் காத்துக்குவார், உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். பிரிஞ்சு போயிட்டியானா ரொம்ப கஷ்டம். போன இடத்துல இருந்து வா வான்னு கூப்பிட்டா சத்தம் கேட்டால் தானே வர முடியும். வரமாட்டேன் எத்தனை பேர் இப்போ ஃபோனே எடுக்காது இருப்பாங்கல்ல? நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தோன்னா எத்தனையோ பேர் நம்ம வேண்டியவங்க ஃபோன் எடுக்கிறாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏதாவது ஒன்று கேட்பாங்க, எனக்கு இது வேணும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை ஏன் செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதை ஏன் செய்கிற, இதை ஏன் இந்த தப்பு பண்ணுற, இங்கே ஏன் போகிற, அதனால் உனக்கு நஷ்டம் வந்துடுச்சு, ஏன் போகிற, போகாதேன்னு சொல்கிறேன், நீ போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறது கேட்குறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. வான்னு கூப்பிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். உன்னை சரிப்படுத்திடுறேன், உனக்கு நன்மை செய்திடுறேன், நீ வான்னு கூப்பிட்டாலும் உனக்கு மனசு இல்லை, வர்றதுக்கு மனசு இல்லை. போகாதேன்னு சொன்னாலும் உனக்கு போகிறதுக்கு, போகாமல் இருக்கிறதுக்கு மனசு இல்லை. ரெண்டுமே இல்லை. அப்போ நீ எப்படி வாழ்ந்திருப்ப? எல்லாமே போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே போகும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக மாறி போச்சு. ஒரு வேளை சாப்பாடு, அந்த கவலம் நம்ம சாப்பிட்ற அரிசி சாப்பாடு அது கிடைக்கல. தவிட்டை யாராவது சாப்பிடுவாங்களா? தின்னலான்னு போகிறாரு. வீட்டில் உட்காந்துருந்தா அம்மா பதமாக பண்ணி கொடுத்தா என்ன குறை சொல்லுவோம்? இந்த முட்டை அரையாக வேகிறதுக்கு முழுசாக வேந்துருச்சு, சாப்பிட மாட்டேன்னுவாங்க. இந்த காய்கறி குழஞ்சி போச்சு,
அதனால் இது நல்ல மிருதுவாக அதனுடைய ஷேப்போடு இருந்தால் தான் இதை சாப்பிடுவேன்வாங்க. ஆமாவா இல்லையா? காஃபியும் இந்த போன்விட்டா பிள்ளைக்கு போன்விட்டா கலக்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ சூடாக கொடுத்தா யார் குடிப்பான்னு கேட்குறாங்க. இவ்வளோ சூடாக கொடுத்தா யார் கொடுப்பா? சாப்பாடு லஞ்சுக்கு கொண்டு வந்து கொடுத்தா இப்படி ஆறிப்போனதை கொடுத்தா யார் சாப்பிடுவா? ஆவி பறக்க இல்லை நீ கொடுக்கணும், நான் சாப்பிடணும்னு. வீட்டில் அப்பாவோடவும் அம்மாவோடவும் இருக்கும்போது இந்த சொகுசு நான் சம்பாதிச்சிருவேன், நான் தனியாக இருந்துருவேன், யாரும் எனக்கு தேவையில்லை, அப்பா தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை, ஆண்டவருடைய ஒத்தாசை தேவையில்லைன்னு போனால் சூடாக காப்பி கிடைக்காது, சுட சுட ஆகாரம் கிடைக்காது, ஆஃப் பாயிலில் முட்டை கிடைக்காது, அப்படி தானே? அரை வைக்காட்டில் கிடைக்காது. குழம்புல காய் நல்லா மிருதுவாக வெந்து அப்படியே கிடைக்காது, காயினுடைய தன்மையில் கிடைக்காது, குழஞ்சி போய் தான் கிடைக்கும். அது கூட கிடைக்காது, தவிடு தான் கிடைக்கும். இதை உணரணும் இல்லைம்மா? அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. இதை உணருங்க. உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படிக்கு உன் வீட்டில் உனக்கு மனுஷரை வச்சுருக்கிறேன். அதுக்கு சொட்டு 108 குறை சொல்கிறேன். இது ரொம்ப சூடாக இருக்குது, எப்படி குடிக்கிறது? இது ஆறிப்போச்சு, இதை எப்படி சாப்பிட்றது? இது கடினமாயிடுச்சு, இதை எப்படி சாப்பிட்றது? இது இந்த மாதிரி இருக்க வேண்டியது நான் இப்படி தானே கேட்டேன், நீங்கள் இப்படி ஊற்றி கொடுத்துருக்குறீங்களே. நான் சாப்பிடணும்னு செய்கிறீங்களா, சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் செய்கிறீங்களா? இந்த நம்ம பேசுகிற இந்த சத்தத்தை எல்லாம் யார் கூட கேட்டுட்ருக்கிறாரா? அதனால தான் இப்படி பேசுகிறாருல்ல. இனிமேல் கேட்க மாட்டீங்க. வெரி குட்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை நம்ம உணர்றோம் இல்லையா? உணர்ந்து நீ செய்யாத இருன்னு சொல்கிறதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் இதை நம்மகிட்ட சொல்கிறாரு. இப்போ இனிமேல் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ஆனால் ஒரு தாய் அருமையாக உணர்ந்து சொல்கிறாங்க இல்லையா? அது கர்த்தருக்கு ஏற்புடையது. எதை எடுத்தாலும் குறையாதான் இருக்கும். இதை சுத்தமாக வைக்க முடியாதா? காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற நீ, கால் வலிக்குது, கால் என்ன பண்ணுது? வலிக்குது, வேலை செய்யுது. அதனால் காலை கொஞ்சம் நீட்டிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்? உட்காந்துட்ருக்குறேன். அந்த கால் வலி நீங்கிருச்சானா காலை என்ன பண்ணுவேன்? மடக்கிப்பேன். அப்போ நான் காலை மடக்கிறதுக்கு நீ கால் நீட்டிட்டு உட்காந்துருக்குறேன்னு இன்றைக்கி பண்ணி முன்னால் நீ காலை நீட்டிட்டு உட்கார முடியுமா? பண்ணிக்கிட்ட வேலை செய்ய கூப்பிட்ருக்கானே உன் எஜமான அந்த குடியானவன், அவன் நீ காலை நீட்டி உட்காந்துருந்தா என்ன சொல்வான்? 4 கொடுப்பான், பேக்கில் கொடுப்பானா இல்லையா? கொடுத்துட்டு ஓடிப்போடா, இந்த பண்ணி வைக்கிற வேலை கூட இருக்காது, இதனால தான் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, ஓடிப்போடான்னு அனுப்புவான் இல்லை? கொஞ்சம் இளைப்பாறலாம், வேலையெல்லாம் செய்து களைச்சி போச்சு, கொஞ்சம் காலை நீட்டி உட்காந்தேன், ஒரு 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அப்படி படுத்து எழும்புறேன் அப்படின்னு படுத்துட்டா போதும். மூதேவி தரித்திரம் இதனால தான் வீட்டில் பிடிச்சிக்கிச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் என்ன செய்தது? தூங்கிட்டு இருக்குது. இது மூதேவி. ஒரு ஆள் நான் ஆணாக இருந்தால் மூதேவன், அவனால் தான் தரித்திரம். அவன் எங்கே போனாலும் வாய்க்காது, காரியம் நடக்காது. சொல்கிறாங்களா இல்லையா? மனுஷர் கேட்டிருக்கிறோம்ல. கொஞ்ச நேரம் தூங்கும்போது வேலையெல்லாம் செய்து அலுப்பில் காலை நீட்டி உட்கார்ந்தாலோ சாஞ்சி படுத்தாலோ கொஞ்ச நேரத்துக்கு அவங்க தான் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க சம்பரமாக, அதை தான் சாப்பிட்றான். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வேலை செய்து அழுத்து போச்சுன்னு கொஞ்சம் காலை நீட்டி படுத்தா மூதேவி எந்த நேரம் பாரு தூங்கிட்டுருக்கிற வீடு எப்படி வழங்கும்? இன்றைக்கி நீ எந்த இடத்துல போய் தூங்குவ? தூங்குறதுக்கே இடம் இல்லையே. பன்னிகள் இருக்கிற அந்த பட்டியில் தானே நீயும் படுத்து தூங்கணும், உனக்கு இடமே இல்லையே. கர்த்தர் உன்னை நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வச்சிருக்கும் போது அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை எட்டி உதைச்சிடாத. உனக்கு நன்மை செய்கிறதுக்கு மனுஷரை வச்சுருக்கும் போதே அவங்கள துச்சமாக பேசாத, எட்டி உதைச்சிடாத.
மனுஷர் உன்னை நேசிக்கிறதுனால தான் உனக்கு உதவி செய்கிறதுக்கு அப்பாவையும் அம்மாவையும் மகளையும் மகனையும் கணவனையும் மனைவியும் தாயும் தகப்பனையும் சகோதரனையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை நேசிக்கிறதுனால, உனக்கு நன்மை செய்யணுன்றதுனால, நீ கெட்டு போகக்கூடாதுன்றதுனால, உனக்கு உன்னை நேசிக்கிறதுனால செய்திருக்காரு. அதை ஏற்றுக்கொண்டு வாழ தெரியலன்னா அதுக்கு முறுமுறுத்து கொண்டு இருந்தோமானால், உங்ககிட்ட இருந்தால் எனக்கு வாழ்வு கிடையாது, உங்ககிட்ட இருந்தால் எனக்கு நன்மை கிடையாது, உங்ககிட்ட இருந்தால் நான் வாழவே மாட்டேன், என்னை வாழ விட மாட்டேன், நான் போகிறேன், என்னை அனுப்பிடு, நான் தனியாக போகிறேன், நான் போய் வாழறேன். நீ போனேயானா பிதாவாகிய தேவனை விட்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற தகப்பனை விட்டு, பிதாவாகிய தேவனை விட்டு வெளியே போய் உன் சாமர்த்தியத்தின் மேலே, உன் பலத்தின் மேலே, உன்னுடைய மனுஷ பலத்தின் மேலே, உன்னுடைய மனுஷ ஞானத்தின் மேலே நம்பி நீ போனேயானா, உன் நண்பர்களை நம்பி நீ போனேயானா, உங்கள் அப்பா மாதிரி உங்கள் நண்பர்கள் நேசிப்பாங்களா உங்களை? யோசித்து பாருங்கள். நண்பன்கிட்ட இருந்து என்னெல்லாம் வரவு வருமோ அதை தான் பார்த்து வாங்கிப்பானே தவிர, நண்பனுக்காக தன்னுடைய உயிரும் கொடுத்து தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்குறவன் யாராவது இருப்பானா? 100ல் ஒருத்தன் இருப்பான். யாராவது 100ல் ஒருத்தன் தான் இருப்பான். ஒருத்தரை கூட தேடினா கிடைக்க மாட்டாங்க. அப்போ உன்னை கெடுக்கிறவனுடைய வார்த்தையும் சகவகாசமும் பழக்கமும் தொடர்பும் உனக்கு இன்பமாக இருக்குது. உன்னை பாதுகாக்கிற தகப்பனுடைய வார்த்தை உனக்கு எப்படி இருக்கு? கசப்பாக இருக்குது. அப்போ உன்னை நல்லா வச்சுருந்தாருல்ல, நற்சீரோடு தானே வச்சுருந்தாரு. இப்போ உன் சீரோடு தானே போனேன் அப்பாட்ட இருந்து. இப்போ என்னாச்சு உன் சீரெல்லாம்? எல்லாம் இழந்துட்டான், தோத்துட்டான், கிடக்கிறான், எல்லாவற்றையும் தோத்துட்டான். பன்றியோடு சேர்ந்து பன்றியாக இருக்கிறான். பன்றியோட படுத்துக்கிறதுக்கு இடம் கேட்டால் கூட படுத்துக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. பன்றி சாப்பிட்ற ஆகாரத்தை சாப்பிடணும்னு நினச்சாலும் கூட அந்த தவிடு கூட கிடைக்கல. பட்டினியாக இருக்கிறான். ஒன்றுமே இல்லை, வஸ்திரம் கூட இல்லை, கிழிஞ்சு போச்சு. ஒரு வஸ்திரம், அந்த ஒரு வஸ்திரத்தை எவ்வளோ நாளுக்கு கட்டிகிட்ருப்பீங்க? அது கிழிஞ்சிடும். கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னா அப்படி உட்காந்த உடனே டருன்னு கிழிஞ்சு போயிடும். கிழியுமா கிழியாதா? ஆமாம், எல்லா இடத்துலையும் கிழிஞ்சு போயிடும். எல்லா இடத்துலையும் உடம்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பாட்ட இருக்கிற நர்சீர் இல்லைன்னு அவனை காட்டிலும் அப்பாவை காட்டிலும் நான் நல்ல சீரை பெற்றுக்கொள்வேன்னு புறப்பட்டு போனியே, உன் சீர் என்ன ஆயிடுச்சு? தகப்பனை விட்டு நீ போவாயானால், தேவனை விட்டு நீ போவாயானால், துன்மார்க்கனுடைய வார்த்தையை கேட்டு நீ போவாயானால், துன்மார்க்கன் உன்னை அழிச்சு போட்டுருவான். அழிவு தான் உனக்கு. அதை தான் கர்த்தர் அங்கே சொல்கிறாரு. நீ எப்படிப்பட்ட அழிந்து போன சீர்கேடான நிலைமையில் இருந்தாலும் அப்பாட்ட திரும்பி வா. நீ திரும்பி வந்துரு, அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை மன்னிப்பார், உன்னை காப்பாற்றுவார். அப்போ தான் அவனுக்கு புத்தியில் எண்ணம் வந்ததான். ஐயோ, எங்கள் அப்பா வீடு என்ன செழிப்பு சிறப்பு, எவ்வளோ வேலைக்காரர் இருக்கிறாங்க, ஏன்னா நிலப்புலன் இருக்குது, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தார் வேலைக்காரர் ஏராளமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பா தான் ஆளை வச்சு சாப்பாடு செய்து போட்டு போஷிக்கிறாங்க. எத்தனை வேளை சாப்பிட்றாங்க? அவங்க 3 வேளையும் சாப்பிட்டு சம்பிரமமாக இருக்கிறாங்க. இங்கே எனக்கு சாப்பாடும் இல்லை, குடி இருக்கிறதுக்கு இடமும் இல்லை, சாப்பிட்றதுக்கு பன்றி தவிடு கேட்டால் பன்றி தவிடு, அது பண்ணின ஆகாரத்தை நீ எப்படிடா சாப்பிடுவேன்னு கேட்குறாங்க. அதனுடைய ஆகாரத்தை திருடி சாப்பிட்லான்னு பார்க்குறியா? உனக்கு ஆகாரத்தை நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் புத்தி வந்ததான், நான் எங்கள் அப்பாட்டேருந்து வந்திருக்கக்கூடாது. எங்கேருந்து வந்திருக்கக்கூடாது? அப்பாட்டேருந்து, என் பரமபிதாவின் இடத்துலேருந்து நான் வந்திருக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய வழி, அவன் கொடுத்த கொடி, அவன் கொண்ட வெறி, அவனுடைய கூத்து, அவனுடைய ஸ்திரீகளோட அவங்க சம்பந்தம் கலந்த கலப்புகள் சகலமும் அவனை வேரோட அழித்து போட்டது. எங்கள் அப்பா இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல.
இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரேன்னு தான் நான் போனேன் அப்பாட்ட. எங்கள் அப்பா குடி வாங்கி கொடுப்பாரா? தரமாட்டார். சில குடும்பங்கள் இருக்குது, வா நீயும் குடிக்கலாம் நானும் குடிக்கலான்ட்டு வாங்கி குடிக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. அது ஒரு தள்ளுபடி கேஸ் இருக்கிறாங்க. நல்ல தகப்பன்மார் செய்வாங்களா? குடி வாங்கி கொடுப்பாங்களா? பரஸ்திரீகளை எல்லாம் கூட்டிகிட்டு வா, கொஞ்சம் போய் அவங்களோட நீங்கள் கொஞ்சம் எல்லாம் கலந்து தப்பான காரியத்தெல்லாம் செய்துட்டு வான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. இந்த 2 காரியமும் செய்ய மாட்டாங்கல்ல. நல்ல காரியத்தை செய்யவும், நல்லதை போதிக்கவும், நல்ல ஆகாரத்தை கொடுக்கவும், நல்ல பாதுகாத்துக்கவும் தான் தகப்பன் செய்வார். அது இஷ்டம் இல்லையே. என்னப்பா இது நீங்கள் குடிக்கவே கொடுக்க மாட்டேன்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் என்ன நல்லா குடிக்கிறாங்க. என்னப்பா நீங்கள் ஒரு 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 பொம்பளையோட ஒரு லேடியோட கூட போக விட மாட்டேங்கிறீங்க, ஒரு ஸ்திரீயோட. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை ஸ்திரீகள் கிடைக்கிறாங்க அவங்களுக்கு, எல்லாருக்கூடையும் போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வராங்க. உங்களை விட்டு நான் போனேன்னா அவங்க எல்லோரும் எனக்கு கொடுக்குற ஆலோசனையில், அவங்க கொடுக்குற சந்தோஷத்தில் நான் செம்மையாக வாழ்வேன். என் பணத்தையும் ஆஸ்தியெல்லாம் கொடுத்துட்டு நான் போனால் திரும்பி வரமாட்டேன். அதனால தானே ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டான். போனால் திரும்பி வரமாட்டேன். உன் நண்பர்கள் எல்லாரும் உனக்கு ஸ்திரீகளை கொடுத்தவங்க ஸ்திரீகளோடு கூட உன்னதையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. குடியை கொடுத்தவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையும் குடியோட பாட்டிலோடு அள்ளிட்டு போயிட்டாங்க. உனக்கு இப்போ இருக்கிறதே வெறும் கோவண தொண்டு தான் இருக்குது. அதை கூட யாராவது பிடுங்கினோன்னா பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்த விதமான சீர்கேடான நிலைமைக்குள்ளே வந்திருக்கும்போது அப்பா அப்படின்னு யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? அப்பா அப்பா பரமபிதாவே, என்னை சிருஷ்டித்த தேவனே, போகாதேன்னு நீங்கள் அப்போ என்னை போகாமல் இருக்கிறதுக்கு அன்றைக்கி நீங்கள் ஆலோசனை கொடுத்துருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன். உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? கொடு. நான் நல்லா பெரிய ஐஸ்வர்யனை ஆகிறது உனக்கு பிடிக்காத இருக்குதா? கொடு அப்படின்னு கேட்டிருப்பேன். சண்டையை போட்டிருப்பேன். நீ கொடுத்துட்ட. எதையெல்லாம் நீ கொடுக்காம என்னை பத்திரமா வச்சு பரிசுத்தமாக காப்பாற்றினியோ அதையெல்லாம் என் நண்பர்கள் கொடுத்தாங்க. விபச்சாரத்தை கொடுத்தாங்க, வேசி மார்க்கத்தை கொடுத்தாங்க, குடியை கொடுத்தாங்க, லாகரி வஸ்து கொடுத்தாங்க, பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசி பணமும் செலவழிந்த பிறகு ஆள் யார் எங்கே போனாங்கன்னே தெரியாது. அவங்க அட்ரஸாவது கேட்டு வச்சியா? அட்ரஸை கேட்டாலாவது அவனை பின்தொடர்ந்து போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இவன் இப்படி வந்தானே, இந்த மாதிரி என் பணத்தெல்லாம் அழிச்சிட்டான். கரெக்டாக சொன்னா பாருங்க. கர்த்தரோட பிள்ளை என்ன கரெக்டாக பதில் சொன்னான். அவன் தான் பொல்லாத நண்பனாச்சே, அவன் கரெக்டான அட்ரஸை கொடுப்பானா? தப்பான அட்ரஸ் தானே கொடுப்பான். அவனே பொல்லாதவன், அவன் பொல்லாத தப்பான அட்ரஸ் தானே கொடுப்பான். அவனை தேடிட்டு போனால் அங்கே இந்த மாதிரி ஆளே இல்லையேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் தப்பான அட்ரஸை கொடுக்கறதுக்கு பதில், அலைச்சலை உண்டாக்குறதுக்கு பதில் அவன் அட்ரஸ் இல்லாமல் ஓடி போயிட்டான். அப்போ தான் அப்பாவுடைய நினைவு வருது. எங்கள் அப்பாட்ட போய் சொல்வேன், அப்பா உங்களுக்கு விரோதமாகவும் தப்பு பண்ணிட்டேன், பரமபிதாவுக்கும் விரோதமாக தப்பு பண்ணிட்டேன், என்ன உங்கள் பிள்ளையா ஏற்றுக்குங்க அன்னு கேட்கலான்னுட்டு மனசு வந்துச்சு அவனுக்கு. இல்லை, பிள்ளையா ஏற்றுக்கங்கன்னா எங்கடா வந்த பிள்ளையா, இப்போது சொத்தெல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லுவார்ல. சொல்லுவாருன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. கூலிக்கார் உங்ககிட்ட கூலி வேலை செய்கிறாங்கல்ல, வயல் வேலை பார்க்குறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அந்த கூலிக்காரனா ஒருத்தனா என்னங்க வச்சுங்க. அவங்க எங்கே தங்குறாங்களோ அந்த இடத்த எனக்கு கொடுங்க தங்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த சாப்பாடை எனக்கு கொடுங்க, அதை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு கூலிக்காரில் ஒருத்தனாக இருந்துடுறேன். உங்கள் மகன் சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? அவ்வளோ துன்மார்க்கமாக ஜெயிச்சிட்டேன். இவனா இன்னாருடைய மகன், ஐயோ இந்த இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேனே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த அம்மா பெத்த பையனா இவன், நான் அந்த எந்த இடத்துல பார்த்தேனே ஒருத்தர் சொன்னாங்க. ஒரு நல்ல சகோதரன், நான் உங்களுக்கு தெரியுமா, அவங்க மகனை சினிமா தியேட்டர் வாசலில் பார்த்தேங்க. நான் புக் பேக் எல்லாம் மாட்டின்னு இருக்கிறான்.
அவன் எங்கே போக வேண்டியவன்? புக் பேக் மாட்டிகிட்டு இருந்தால் எங்கே போனான் அவன்? ஸ்கூலுக்கு. எங்கே வாசலில் நிற்கிறான்? சினிமா தியேட்டர் வாசலில் நிற்கிறான். எத்தனை பேர் நிற்கிறாங்க? 10 பேர் நிற்கிறாங்க. எல்லாருடைய மகங்க. அவன் எப்படிங்க அங்கே வந்து நிற்கலாம்? அங்கே போயிருக்கிறான். கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அப்பாவுக்கு சந்தோஷமா கேவலமா மானக்கேடா? மானக்கேடு. எனக்கு பிள்ளையாக பிறந்து எனக்கு வந்து தன்மானத்தையும் மகிமையும் கொண்டு வர்றதுக்கு பதிலாக மானக்கேட்டு கொண்டு வந்துட்டியடா. சொல்வாரா சொல்ல மாட்டாரா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? வராத, என் முகத்தில் முடிக்காத, நீ செத்துட்டேன்னு நான் தலையை குளிச்சிட்டேன், வராதன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. போகிறவங்க இருக்கிறாங்க. அதை காட்டிலும் பரமபிதா என்ன செய்கிறாங்க? நீ வந்துரு, நான் மூடி மறைக்க மாட்டேன், உனக்குள்ளே இருக்கிறத எல்லாம் எடுத்து வெளியே போட்டுறேன். மூடி மறைச்சா உனக்குள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கும். அந்த குணம் என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிட்டியானா திரும்ப அதே குணம் வரும், திரும்ப போய் அதே செய்வேன். ஆகையினால உனக்குள்ளே இருக்கிறத முதல்ல நான் என்ன பண்ணுறேன்? எடுத்து போட்டுறேன். போட்டுட்டு புதிய எண்ணத்தை உனக்கு உண்டு பண்ணுறேன். அப்பாவை விட்டு போகாத எண்ணத்தை உண்டு பண்ணுறேன். கர்த்தருடைய மன்னிப்பை கொடுக்குறேன். நீ பழைய ஸ்தானத்தையே திருப்பி கொடுக்குறேன். மகன் என்ற ஸ்தானத்தை கொடுக்குறேன். நீ தகப்பனோட இருந்தியானா திரும்ப துன்மார்க்கமான ஆலோசனைக்கு போக மாட்டேன். ஆகையினால நீ வந்துரு. அதை தான் சொன்னாரான். இந்த அப்பா பாருங்க, இவன் நினச்சிட்டு எழுந்து வரான். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிமா. 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தூரத்தில் வர்றதை பார்த்தானா. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். யார் தெருவில் போகிறாங்க வராங்க, மகன் போனான் வந்தான், நான் அங்கேயே வந்தேன்னு பார்த்துட்ருப்போம். வந்து பெல் அடித்தாதான் தெரியும். அது கூட மகன் வந்திருக்கானா வேறு யார் வந்திருக்காங்களான்னு தெரியும். இவர் என்ன பண்ணாராம்? மெத்தையில் வீடை கட்டினவர் ரோடு பார்க்குற மாதிரியே ஒரு பெரிய ஜன்னலை வச்சுட்டாராம். அதுக்கு முன்னால் டேபிள் போட்டு சேரை போட்டு உட்காந்து அவர் கர்த்தரை தியானிச்சிட்டு இருந்தாலும் அந்த ஜன்னல் வழியாக அந்த தெருவையே பார்த்துட்ருப்பாராம் ரோட்டை. வந்துட மாட்டானா என் மகன்? வந்துட மாட்டானா? அதுதான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் அனுப்பி எவ்வளவு பாவத்துக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு தேவனை விட்டு தூரத்தில் போனாலும், பாவத்தில் முழுகி நீ அழிந்து போனாலும், பாவத்தில் முழுகி எல்லாவற்றையும் இழந்து போனாலும், பாவத்தில் முழுகி எல்லா வஸ்திரத்தையும் இழந்து நிர்வாணமானாலும் கூட உன்னை யாரும் சேர்த்துக்குவார் இல்லை. உன் நண்பர்கள் இல்லை, வேலை செய்கிறவங்க இல்லை, அங்கே அதிகாரிகள் இல்லை, வியாபாரிகள் இல்லை, குடியானவன் இல்லை, பன்றிகள் கூட உன்னை சேர்த்துக்கல. நான் உன்னை சேர்த்துக்குவேன். வந்துரு, என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்துரு. நினச்சிட்டு நீ என்கிட்ட வந்துட்டியானா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? சேர்த்து அணைச்சி பிடிச்சிக்குவேன். உன்னை திரும்பவும் வந்து அந்த பன்றிகளுக்கு போகும்படிக்க நான் என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். நான் உன்னை பார்த்துக்குவேன். நான் உன்னை பார்த்துக்குவேன். ஆனால் நீ போகாமல் இருக்கணும். நான் உன்னை பார்த்துக்கிறேன்னா நீ என் கூடவே தானே இருக்கணும். இல்லைன்னு நான் எழுந்து போகிறேன்னுட்டு நீ போயிட்டேன்னா திரும்பவும் இதே நஷ்டப்படுவேன். அதனால் சீக்கிரம் வந்துடு, சீக்கிரம் வந்துடுன்னு அந்த தகப்பனை என்ன பண்ணிகிட்ருப்பாரான்? அந்த பிள்ளை எப்போ வருதுன்னு பார்த்துட்ருக்கிறவர் வெறுமை சும்மா பார்க்கல. ஏசாமியை அனுப்பிட்டு ஏசாமி பிதாவினிடத்தில் நமக்காக, அப்பா பிதாவே மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சுட்டு கூட்டுவாங்க, மன்னிச்சுட்டு உங்ககிட்ட கூட்டுவாங்க, மன்னிச்சுட்டு கூட்டுவாங்கன்னு இரவும் பகலும் ஏசாமி பிதாவினிடத்தில் நமக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாராம். ஆகையினால அந்த தகப்பன் ஏசாமியை அனுப்பி பிதாவே மன்னிச்சுட்டு கூட்டுவாங்க, பிதாவே மன்னிச்சுட்டு கூட்டுவாங்க, பிதாவே மன்னிச்சுட்டு கூட்டுவாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா
அவன் நிர்வாணி ஆன பிறகு கூட சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் இவ்வளோ சீர்கேடு கெட்டு போனேன், இப்போ அப்பாக்கிட்ட போனால் கேவலமாக திட்டுவாங்க, இவ்வளோ சீர்கேடாக போனேன்னா வேலைக்காரன் முன்னாலே போனேன்னா அவமானம், அண்ணன் இருக்கான்ல பெரியவன் அவன் என்ன சொல்வான், இப்படி வந்திருக்கிறியடா வெக்கம் கட்டோன்னே ஓடி போய் எங்கேயாவது விழுந்து சாக வேண்டியதானேன்னு சொல்லுவான். இப்போ வந்திருக்கேன்னு அதை விட நான் எங்கேயாவது விழுந்து செத்து போகிறேன்னு விழுந்து செத்து போயிருப்பான். செத்து போயிருப்பானா இல்லையா? நிறைய பேர் செத்து போகிறாங்கல்ல, அப்படி போனவங்க செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. ஏசாமியினுடைய விண்ணப்பம் அவன் விழுந்து செத்து போகாதபடிக்கு அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க, வேலைக்கார முன்னால் அவமானம், அப்பா முன்னால் அவமானம், அண்ணன் திட்டுவான் அவன் முன்னால் அவமானம்னு நீ நினைக்காதபடிக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்பா. அதாம்மா தேவன், அதுதான் தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீ எப்படி இருக்கிற உன்னை தொட்டாலே பன்றியை மேய்ச்சிட்டு இருந்ததெல்லாம் சேறு சகதியெல்லாம் இருக்கும்ல உன் மேலே, அந்த சேறு சகதியை கூட நான் பார்க்க மாட்டேன், அப்படியே கட்டி உன்னை பிடிச்சிக்கிறேன் நான். அப்பாவுடைய வஸ்திரம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும், மகனை கட்டி பிடிக்கும்போது அவ்வளவு சேரும் துர்நாற்றமும் அப்பா மேலே வந்துடும். ஆகையினால கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும்னு நமக்கும் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கிறியோ அப்படி வா, போயிடாத. அப்படியே நீ போனாலும் நிச்சயமாக கஷ்டப்படுவேன். கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் வேதனையிலும் நீ இருக்கும்போது அப்பாவை விட்டு போனாலே நீ செத்து போனேன்றது அர்த்தம். 24ஆம் வசனம் வாசி. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த அப்பா என்ன சொல்கிறாரு, என் குமாரனாகிய இவன் மரித்து போனான். அப்போ அப்பாவை விட்டு ஏசாமியை விட்டு பிதாவாகிய தேவனை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா மரித்து போயிட்டோன்றது அர்த்தம். தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ளே இல்லைன்னா மரித்து போனோன்றது அர்த்தம். தேவனிடத்தில் ஜெபம் இல்லைன்னா நம்ம அவரிடத்துல பேசுகிறோம், தொடர்பு இல்லைன்னா மரித்து போனவர்கள் என்ற அர்த்தம். சத்ருவாகிய பிசாசானவன் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணி சண்டையும் சச்சரவும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்மை அழிச்சு போடுறதுக்கு தான் காத்துக்கிட்டே இருப்பான். ஆகையினால உபவாசம் என்பது தேவனோட தொடர்பு கொள்ள வைக்கும். வேத வசனத்தை வாசிக்கும்போது தேவனோடு தொடர்பு கொள்ளும், ஜெபம் பண்ணும்போது தேவனோடு தொடர்பு கொண்டு இருப்போம். இந்த 3 நாளும் தேவனோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது தேவனோட வாங்க ஆண்டவரே, எங்களோட வாங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்களை நிலை நிறுத்துங்க, கைவிடாதிருங்க, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்ன தேவன் எங்கள் கூட இருங்க. எனக்கு முன்னால் சத்ருவாகிய பிசாசானவன் எத்தனை சோதனையை கொண்டு வந்து போட்டாலும் அதை நான் ஜெயிக்கத்தக்கதாக, அதை மிதித்து மேற்கொள்ளத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, அப்பொழுது கர்த்தராகிய தேவன் காத்துக்கொள்வார். ஆகையினால கர்த்தர் சொன்னார், ஏன் பிதாவை விட்டு பிரிந்து போகிறவன், தேவனை விட்டு பிரிந்து போகிறவன், அவர் செய்யாதே என்பதை செய்து பிரிந்து போகிறவன், அவருக்கு பிரியமில்லாததை செய்து சாபத்திலையும் அசுத்தத்திலையும் பாவத்திலையும் இருக்கிறவன் செத்தவனாக இருக்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாராம் அவனை பார்த்து, அவன் மரித்தவன். அவன் யாரா? மரித்தவன், செத்து போனவன். அவன் திரும்ப அவங்க தகப்பன் இடத்துல வந்துட்டான். ஓடி அவனை அணைச்சிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான். அவன் மன்னிப்பு அவன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்குறான். அவரை அணைச்சிட்டு மன்னிப்பு கேட்டாலும் கூட அணைச்சி கூப்பிட சேர்த்துக்கணும் இல்லை கிட்ட. அப்படி சேர்த்துக்கலைன்னா அப்பா கிட்ட அவன் இருக்க முடியாது. ஆகையினாலே அப்பாட்ட அவன் வரும்போது நேர்த்தியாக அவன் உயிர் பெற்றான். நீ வேத வசனத்தை வாசிக்கும்போது செத்த நீ உயிர் பெற்றுக்கொள்வேன். ஜெபத்தில் தேவனிடத்தில் போய் தொடர்ந்து தேவனோட பேசும்போது நீ உயிர் பெற்றுக்கொள்வேன். நீ சாக மாட்டே, செத்த நிலையில் இருக்க மாட்டேன். நீ உபவாசித்து ஜெபித்து தேவனோட கூட தொடர்பு கொள்ளும்போது நீ உயிர் பெற்றவளாக, உயிர் பெற்றவனாக கர்த்தரோட கூட வாழ முடியும். ஆகையினாலே நீ என்னிடத்துல திரும்ப வந்துரு, அதுதான் உனக்கு நற்செய்தி.
நீ என்னிடத்துல வந்துட்டியானா உனக்கு இது வரைக்கும் சமாதானம் இல்லாத சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்த உனக்கு புதிய வஸ்திரம், பாவம் என்பது கழுவப்பட்டு ஒரு புதிய வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு தரிப்பித்து கைக்கு என்ன போட்டிருக்கிறாரா? என்ன போட்டிருக்கிறாரு? விரலுக்கு கைக்கு என்ன போட்டிருக்கிறாரு? கைக்கு என்ன போட்டிருக்காரு? மோதிரம் போட்டால் என்னது? அதிகாரம். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்ற அந்த அதிகாரத்தை மோதிரம் போட்டால் கொடுத்துட்டாராம். யார் மேலே அதிகாரம் செலுத்த முடியும்? பிசாசின் மேலே அதிகாரம் செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை சோதிக்க வர பிசாசே, ஸ்ரீயின் வடிவத்தில் வருவான், ஆண் வடிவத்தில் வருவான், குடி வடிவத்தில் வருவான், கேம்பிளிங் சூதாட்ட வடிவத்தில் வருவான், எந்த விதத்துலேயும் அவன் வரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாசமாய் போன்னு சொன்னால் அவங்க இந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. நமக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருக்குமா? அதுதான் அதிகாரம். நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்ம கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமம். நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு பேர் என்ன? எல்லா டயர்ட்னஸ்ஸு, எல்லா விதமான காரியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாசமாகுன்னா என்ன செய்யும்? போகும்ல? சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வைங்க கையை. கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா சோர்வும், எல்லா அசதியும், எல்லா பலவீனமும், எல்லா பலவீனத்தை கொடுத்து கடு நித்திரை என்கிற ஆவியினாலே சோதிக்கிற சாத்தானுடைய சோதனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை விட்டு நாசமாய்ப்போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆமேன். போயிருக்குமா? போயிருக்காதா? அது கீழ்ப்படிஞ்சு போயிடும் இயேசுவின் நாமத்துக்கு. நம்ம கீழ்ப்படிவோமா? நம்ம தான் கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம கீழ்ப்படிவோமா? சொல்லுங்கள், கீழ்ப்படியுமா? நம்ம கீழ்ப்படிஞ்சால் என்ன செய்யணும்? அதெல்லாம் அந்த அசதியெல்லாம் நீங்கி போகணும். போகணுமா? போகக்கூடாதா? நீங்கி போகணும். ஆகையினால மோதிரம் என்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம், அது சாத்தானின் பேரில் அதிகாரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாசமாகு என்று சொல்லும்போது அது நாசமாகி போகும். பாதரட்சை அடுத்தது என்ன போட்டிருக்கிறாரா? வாசி 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமாம். ஏன் தெரியுமா காலுக்கு பாதரட்சை போட சொன்னாங்க? அந்த காலு தான் தப்பான வழிக்கு ஓடுறது. அதுதானே ஓடும். ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான்னு ஓடும், ஆணு ஃப்ரெண்டு வந்துட்டான்னு ஓடும், பெண்ணு ஃப்ரெண்டு வந்துட்டான்னு ஓடும், குடி வந்துட்டான்னு ஓடும், கேம்பிளிங் வந்துட்டான்னு ஓடும், ஃபோன் வந்துட்டான்னு ஓடும். வருமா? ஓடாதா? பேசிக்கிட்டே இதை வரேன்னு சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான், திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த கால் ஓட்டமாக ஓடுது இல்லை, தப்பான பாதையில் போகாதபடிக்கு சரியான வழியில் போகிறதுக்காக கால்களுக்கு அந்த பாதரட்சையை போட்டு விட்டாராம் கர்த்தர். அதனால் 3ஐயும் கொடுத்துருக்குறாரு. பாவ மன்னிப்பு ஆகிய வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரம் சாத்தானை மேற்கொள்ளுகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற அதிகாரம் மோதிரத்தை போட்டார். தப்பான வழியில் நடந்து போகாதபடிக்கு கால்களுக்கு பாதரட்சையை போட்டாராம். அது பரிசுத்த வழியிலையும் சமாதான வழியில் தான் கொண்டு போகுமா. அவர் கர்த்தர் போடுற பாதரட்சை, கர்த்தர் போடுற பாதரட்சை எந்த வழியில் கூட்டிகிட்டு போகும்? சமாதான வழி. அடுத்தது
பரிசுத்த வழி. 2 வழியில் கொண்டு போகும். சொல்லுங்கள். சமாதானத்தின் வழி, பரிசுத்தத்தின் வழி. அப்போ நம்ம நடக்கிற இடம், போகிற இடம், வருகிற இடம். நம்ம நினைக்கலாம் பூமியில் நான் வேலைக்கு போகிறேனே, வியாபாரத்துக்கு போகிறேனே, காய்கறி வாங்க போகிறேனே, வேலைக்கு போகிறேனே, அதெல்லாம் பரிசுத்த இடமானு. நீ பரிசுத்தமாகவே இருப்ப. உனக்காக அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்திட்டே வருவார் கர்த்தர். நீ இருக்கிற இடத்த பரிசுத்தப்படுத்துவார். அசுத்தமானவர்கள் உன்னை தொடாதபடிக்கு வேலை அடித்து காத்துக்குவார். அந்த பாதரட்சி உன்னை நீதியின் வழியிலும் பரிசுத்த வழியில் நடத்துவதோடு சமாதானம். சண்டை போடுறதுக்கு வாயை திறந்தாலே வாயை அப்படியே அடைச்சி விட்டுச்சிருமா. என்னத்துக்காக நீ இப்போ பேசுகிற? நீ பேசுகிற வார்த்தையினால என்ன பலன்? பேசாதே என்று சொல்லி வாயை அடைச்சி விடுவாராம். ஆகையினால சமாதானத்தின் பாதரட்சி, பரிசுத்த வழியின் பாதரட்சி போட்டு நீ என்னுடைய பிள்ளை, இனிமே போயிடாத, என்னோடவே இரு. இப்போ நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்ல. இப்போ இதுதானே நற்சீர். இது வரைக்கும் பன்றிகளின் ஆகாரத்தை புசித்துட்டு பன்றியோடு வசித்துட்டு இருந்தேன். சீரெல்லாம் கெட்டு போச்சு. இப்போ என்கிட்ட நீ வந்ததுனால உன்னை மன்னித்து உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தேன். உன்னை கெடுத்து போடுகிற சாத்தான் மேலே அதிகாரம் என்கிற மோதிரத்தை கொடுத்தேன். அது இயேசுவின் நாமம். பரிசுத்த வழியில் நடக்கிறதுக்கு பாதரட்சியை கொடுத்துருக்கேன். அந்த பரிசுத்த வழி, சமாதானத்தின் வழி. இந்த 3ஐயும் கொடுத்துருக்குறேன் உனக்கு. என் பிள்ளையாயிரு, நீ வாழ்ந்திருப்ப. இந்த 3ஐயும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த 3ம் நற்சீர், நல்ல சீர். இதை இழந்துடாத. இதை இழந்துட்டேன்னா நீயே ஒன்று கொண்டு போய் சாத்தாங்கிட்ட கொடுத்துடலாம். இல்லைன்னா நீ இழக்கணுன்னா நீயே போகலாம். அப்பா நீ வேணாம், இயேசு கிறிஸ்துவே நீர் வேணாம், பிதாவே எனக்கு வேணாம் நேருன்ட்டு போயிடலாம். திரும்பவும் போய் பன்றி மேய்க்கிற, இப்போ இது வரைக்கும் பன்றி மேய்க்கிற இடமாவது கிடச்சிது. அப்போது இப்போ அது கூட கிடைக்காது. நித்திய அழிவுக்குள்ளே போயிடும். அதனால் கிடைச்ச இந்த நற்சீரை நம்ம இழந்துராதபடிக்கு அனுதினமும் உபவாசத்தினாலும், சொல்லுங்கள் எல்லாரும், உபவாசத்தினாலும், ஜெபத்தினாலும், தேவ வார்த்தையினாலும், கர்த்தருடைய நாமம் என்கிற அதிகாரத்தினாலும், அந்த அதிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நற்சீரை நான் இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே என்னை காப்பீராக. என் ஜீவனுள்ள பரியந்தமும் இதை நான் காத்து பெற்றுக்கொள்வேனாக. கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் என்னையும் என்னுடையவர்களையும் ஒப்புவிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் பிறந்திராவிட்டால் எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. நீர் பிறந்திராவிட்டால் தகப்பனாகிய பிதா, பாவம் செய்து கெட்டு போனவர்கள், தேவனை விட்டு கெட்டு போனவர்கள் திரும்பமாக தேவனிடத்தில் வா என்ற சத்தத்தை கேட்டு வரும்பொழுது அணைத்து கொள்கிற தேவன், கழுவி சுத்தப்படுத்துகிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற தேவன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிற தேவன், இழந்து போன சீரையெல்லாம் திரும்ப கொடுக்கிற தேவன். சர்வ வல்லமுள்ள தேவனே, சோதனைக்காரனும் சத்ருவும் சாத்தானும் பல வடிவத்தில், பல உருவத்தில், பல மனுஷர் மூலமாக வந்து காரியங்களை கெடுத்து எங்களை அழித்து போட வரும்போது அவனையும் அவன் கிரியைகளையும் அழித்து போடுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற அதிகாரமுள்ள நாமத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதுனால எங்கள் கால்கள் ஆண்டவரே தப்பான வழியில் போகாதபடிக்கு நல்ல பாதரட்சிகளை நீர் எங்களுக்கு கொடுத்து, அது பரிசுத்த பாதரட்சை, பரிசுத்த வழியில் நடத்தக்கூடிய பாதரட்சை, நீதியின் மார்க்கத்தில் நடத்தக்கூடிய பாதரட்சை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்கு ஏதுவான வழியில் நடத்துகிற பாதரட்சை
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு இவைகளே நற்சீர், நீர் எங்களுக்கு கொடுக்குற நற்சீர். இந்த நற்சீரை பெற்றுக்கொண்டு சீரையெல்லாம், நான் கொடுத்த நற்சீரையெல்லாம் இழந்து போன மக்களே என்னிடத்தில் திரும்ப வாங்க, உங்களுக்கு இந்த நற்சீரை கொடுக்கிறேன் என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிற இந்த நற்சீருக்காக ஸ்தோத்திரம். இதில் நிலைத்திருந்து வாழ கிருபை செய்வீராக. எங்களையும் செய்தி கேட்ட அத்தனை பேரையும் எங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நீர் அவனமாகவே காத்து வழி நடத்துவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.